கைஸ் நண்பா அவங்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்த போல் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேமெண்ட் வரும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எம்டி சார் வந்து டெய்லி அன்றைக்கான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வீடியோஸில் நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவருடைய கோயம்புத்தூர் ஹப்பில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ப்ராடக்ட்லாம் நிறையவே வண்டிகளுக்கு வண்டி வந்துகிட்டே இருக்குது. ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கம்பெனி சைடில் அவங்களுடைய வேலையை பக்காவாக ப்ராசஸிங் ஆகி பக்காவாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நம்மளுடைய வேலையை நம்மளுடைய நிறுவனத்தை அடுத்தடுத்து வேலை என்னவோ அதை வந்து நம்ம பக்கவாக பண்ணியிருந்து ஃபாலோ பண்ணாவே கரெக்டாக நோக்கும். ஸோ இதை வந்து எம்டி சார் சொல்கிற போல் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து இன்னும் சீக்கிரமாகவே அடைய முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2026 உலக வர்த்தகத்தில் நம்பர் 1 கம்பெனி ஆக்கியே தீரணும் எப்படின்றது அவருடைய விடாமுயற்சி. கன்ஃபார்மாக வந்து அவர் பக்காவாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒரு வாட்டியை வந்து அடிக்கடிக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. கன்ஃபார்ம் வந்து நடந்தே தீரும். ஸோ என்னுடைய மைண்ட் செட்டில் இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்னும் 2025 எண்டுக்கெலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவார் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த போல் ஸோ இந்த கேஒய்சிக்கான அப்டேட்லாம் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் வீடியோஸ் வரப்போ அவளோட போய் வீடியோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. அங்கே தான் வந்து எம்டி சார் வந்து ட்விஸ்ட்டே வச்சுருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நானும் என்னடா இன்றைக்கி வீடியோ வந்துடும் கேஒய்சிலாம் அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். பட் ஆனால் அவர் சொன்னது என்னென்னா ஸோ அதுக்கான அப்டேஷன் வந்து போயிட்டுருக்கு. இன்னமும் ப்ராசஸ் இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட வேலைலாம் போயிட்டுருக்கவே கம்பெனி சைடில் வண்டிங்கெல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நிறைய ப்ராடக்ட்லாம் வந்து சப்ளை பண்ணோமா. ஸோ அதுக்கான வேலை எல்லாம் பக்கவாக நடந்துகிட்ருக்கு. அன்றைக்கி வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து நம்மளுடைய ஆப்பில் இன்றைக்கி நைட்டு மிட் நைட்டு ஆப் கேஒய்சிக்கு ஐக்கான் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி இன்றைக்கி ஓப்பன் ஆகலைன்னா ஸோ நாளைக்கு கன்ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அது வந்து பொறுமையாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து கேஒய்சி வந்து ஓப்பன் ஆனதும் உடனே அப்டேட் பண்ணிக்கணுமா அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது. எலெக்ஷன்லாம் முடிகிற வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ மேபி நம்ம வந்து எலெக்ஷன் முடிஞ்சால் கூட அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் பொறுமையாக என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு கூட அதில் அப்டேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா ஸோ அதை பற்றி வீடியோஸ் வரும். அதை பார்த்துட்டு கூட பொறுமையாக 4 நண்பர்கள்கிட்ட கேட்டு கூட ஸோ அப்புறம் வந்து கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் தப்பி தவறி கேஒய்சியில் இருந்தால் சொதப்பினீங்களா கூட உங்களுடைய ஐடி லாக் ஆகிறது கூட நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஃபேக் ஐடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரே நேமில் பர்சன் ஒரு நம்பரில் ஒரு ஐடி மட்டும்தான் இருக்கணும். சில பேருக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு பர்சனில் ஒரு நம்பர் லாகின் பண்ணிவிட்டு ஸோ இன்னொரு அக்கௌண்ட்டை வச்சுட்டு அதே அக்கௌண்ட்டை மல்டிபிள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா கேஒய்சி அப்டேட் பண்ணும் போது கன்ஃபார்ம் லாக் ஆவாங்க. அதுபோல் இருக்கிற ஐடியெலாம் கன்ஃபார்ம் லாக் ஆகிடும் நண்பா. ஸோ இதில் எந்த ஒரு டவுட்டே கிடையாது. ஸோ கேஒய்சின்றது ரொம்ப செக்யூரிட்டியான ஒரு அப்டேட்டு. அது வந்து ப்ராப்பராக ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி கேஒய்சிக்கு ஏற்ற மாதிரி பேங்க் அக்கௌண்ட் அண்ட் ஆதார் கார்டு எல்லாமே ஒரு பர்சனுக்கு ஒன்று தான் இருக்கணும். ஸோ அதுபோல் கரெக்டாக வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணிக்க மட்டும்தான் ஸோ அந்த ஒரு ஐடி ப்ராப்பராக வந்து ஆக்டிவேட் ஆகும். சப்போஸ் இல்லை வந்து ஆதார் பேங்க் அக்கௌண்ட்டு 2-3 வச்சுட்டு அதிலே போய்ட்டு மாற்றி ஒரே நம்பரில் ஆட் பண்ணி அந்த மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட்டில் மல்டிபிள் எதுவும் யூஸ் பண்ணி ஆயிடுதுன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகி பிளாக் ஆகிடும். ஸோ இது வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ இதை வந்து பண்ணுறதுலையும் ப்ராசஸ் வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ அது வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. தெரியலனாலும் 4 பேர்கிட்ட விசாரிச்சு கேட்டு அப்புறம் ப்ராப்பராக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா முக்கியமாக அது சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். எம்டி சார் வந்து சொல்லி பக்கவாக நம்மளுடைய நிறுவனத்தில் ஸோ அதுக்கான ப்ராடக்ட் சப்ளை எல்லாமே பக்கவாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ டே பை டே வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காரு. மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ இன்னும் வந்து அதுனா அடிக்கடிக்கு நம்மளுடைய எம்டி சார் வந்து இந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2026 உலக வர்த்தகத்தில் நம்பர் 1 கம்பெனி ஆக்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரி விடாமுயற்சி அச்சு எழுதி வச்சிட்டாரு. கன்ஃபார்ம் இதை வந்து நடந்தே தீரும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 2025 எண்டுக்கெல்லாம் முடிஞ்சிடும் கம்ப்ளீட் ஆகிடும் நண்பா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் எழுதி பண்ணுங்கள். ஸோ நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் நம்மளுடைய நிறுவனம் அடுத்த கட்ட எந்த லெவலுக்கு வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணியிருந்தால் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சில நண்பர்கள் வதந்திகள்லாம் வந்து ப்ராப்பராக வந்து வதந்திகள்லாம் பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்காங்க. அவங்களாம் கன்ஃபார்ம் வந்து என்ன நிலைமைக்கு வருவாங்க ஆல்ரெடி சொல்கிறவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்தோம் நண்பா. ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நான் வந்து பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்து போயிருங்க நண்பா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவும் கொடுங்க நண்பா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பா. டாடா பை பை. நண்பா பாய்.